ராமாயணம். உங்களுடைய மரணத்தால் தான் நீங்கள் ஈடு கட்ட வேண்டும். இந்த பயணத்தை உங்களால் நிறைவு செய்ய முடியும் என்று எண்ணுகிறீர்களா? அந்த சிங்கம் நீங்கள் ஏற்படுத்திய மயக்கத்திலிருந்து விடுபட்டு அனைவரையும் கொன்றுவிடும். ஒருவரையும் உயிரோடு விடாது. சோமகரன், இதில் சரியான பாதை எது? நாம் தவறான பாதையை தேர்ந்தெடுத்தால் அதனால் மரணம் ஏற்படும். நான் செய்கிறேன். அண்ணா! ஆனால் இந்த தீப்பந்தம் எப்படி அணைந்தது? விடு, வா, இனி இரண்டாவது வாயிலையும் பார்த்து விடலாம். எந்த முறையும் நானே செல்வேன். பிரச்சனையை நீங்கள் மட்டுமே எதிர்கொள்ள கூடாது. திரும்பி பார். இப்பொழுது மூன்றாவது வாயில். பிழைக்க மாட்டோம், யாரும் பிழைக்க மாட்டோம். நம்முடைய மரணம் உறுதிதான். அமைதியாக இருங்கள், அனைவரும் அமைதியாக இருங்கள். தக்க சமயம் வரும்பொழுது ஆயுதத்தையும் ஏந்த தெரிந்தவர்கள் நாம். ஓடும் நிலைமையில் இருப்பது லவனும் குசனும் மட்டும்தான். ஆனால் அவர்கள் ஓடவில்லையே. பலத்தில் தான் கல்லும் கடலில் மிதந்தன. இலங்கை வரை பாலம் அமைக்க முடிந்தது. இந்த பெயரை கடந்து இங்கு வரக்கூடிய தைரியம் பூதாகரமாக இருக்கும் இந்த சிங்கத்திற்கும் கிடையாது. உனக்கு ஒன்றும் இல்லையே? தாய் தந்தையை விட பெரிய தெய்வம் யாரும் இல்லை. தந்தையிடம் இந்த பிரச்சனைக்கு தீர்வு கேட்கலாம் என்று எண்ணினேன். அது மட்டுமல்ல, நம்முடைய தந்தையே ஒரு பலம். ராமா. இல்லை, என்னுடைய தாய் பாசமா? லவன், குசன், உங்களை அழைப்பது போல் ஏன் தோன்றுகிறது ஐயனே? என்னவரே சீதா,